ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் டாக்டர் சுரேஷ் சேத்தாரமன். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியுடைய ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ராரை நம்ம மீட் பண்ணுறோம். ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் டாக்டர் ப்ரொஃபஸர் எல் ரமேஷ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசணும். பட் ஸ்வீட் அண்ட் ஸ்டார்டாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஃப்யூச்சர் இன்ஜினியரிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பாயிண்டில் திங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் 192 கண்ட்ரி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற நிறைய ரெக்கார்ட்ஸில் இடம் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி எஸ்டிஜி அப்படிங்கிற விஷயத்தை யங் மைண்ட்ஸில் சீட் பண்ணி இன்றைக்கி அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது ஒரு விஷயம் தேவையான ஒரு விஷயமா இன்றைக்கி நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் பார்க்கக்கூடிய விஷயம். நாட் ஓன்லி இந்தியா, என்டையர் நேஷன், உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் யோசிக்கக்கூடிய விஷயத்தை இனிஷியேட் பண்ண பிரசிடென்ட் சார் கூட நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது சாருடைய எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைல். இங்கே சாரோட மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மோர் தென் 28 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் லாட் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், அகடமிக் கோர்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். உங்கள் சார்பாக இன்றைக்கி சார்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். கண்டிப்பாக இந்த கேள்விகள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டால் நியூ போர்ட்ஃபோலியோவில் அவங்க கொண்டு போய் ஜாப் வாங்கிக்க முடியும். நாட் ஒன்லி ஜாப், உங்கள் ப்ரொஃபைல் ரேட் அப்படிங்கிறது எப்படி அதிகமாகும் அப்படிங்கிறத பற்றியும், கோர் இன்ஜினியரிங்னாலே எல்லாருமே ஒதுங்கி பயப்படுற நேரத்தில் அதில் என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணலாம், எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் சார்பாக சில கொஷின்ஸ் வைக்கிறேன். ஹலோ சார். ஹலோ. இவ்வளோ டைம் பிஸியாக இருக்கீங்க. நான் வந்து ஆஃபீஸில் பார்த்தேன். உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours வெயிட் பண்ணுறது ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்காக டைம் கொடுத்து நீங்கள் பப்ளிக்காக வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பப்ளிக் மைண்டில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால நிறைய பப்ளிக் கூட பேசுகிறேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறது உண்டு. அவங்க சார்பாக சில கேள்விகளை உங்கள்கிட்ட வைக்கிறேன். உங்கள் பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ சார். உங்கள் சார்பாக மக்கள் சார்பாக சில கேள்விகள். இன்றைக்கி இப்போ சார், இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டேஷனல் பேஸ்டு டெக்னாலஜி தான் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அது உண்மையாக இருந்தாலும் கூட இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, நிறைய கண்ட்ரீஸில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் கூட நீங்கள் பேசுகிறீங்க. இவங்க கூடலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இன்றைக்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை ஜென்ரலாக பப்ளிக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யங் மைண்ட்ஸில் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஆஸ்பெக்டில் கோர் இன்ஜினியரிங் வேல்யூஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது, இந்த எஸ்டிஜி கூட அலைன் பண்ணி போகும்பொழுது இது எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் சீதாராமன். இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நம்ம 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ உள்ள மாணவிகள் மத்தியில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட ஒரு பெரிய தாட் ப்ராசஸ். ஏன் இந்த அவேர்னஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறேன்னா, டேட்டா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாமே அவங்களோட நெக்ஸ்ட் சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கலெக்டட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 வருஷம், ஆஃப்டர் 5 years, ஆஃப்டர் 10 years, 20 years எப்படி ட்ராவல் ஆகும், எப்படி ஒரு வேர்ல்டு ட்ராவல் ஆகும்னு சொல்கிற ஒரு டேட்டாவோடு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை எடுத்து ட்ராவல் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, இப்போ யாரோ ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் பீப்புள் ஒரு இதை டிசைட் பண்ணுறாங்கன்னா அந்த இதுக்குள்ளே எல்லாரும் ட்ராவல் ஆகிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years 4 years கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஓரியன்ட் கோர்சஸ் ஒரு நீங்கள் மேக்ஸிமம் யார்கிட்ட கேட்டாலுமே பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி 80% மோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேபி அதை நாங்களே நிறைய ரிசர்ச் ஸ்டடியெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த ரிசர்ச் ஸ்டடி என்ன பண்ணி அதில் நிறைய ஒரு ரீசன்ஸ் அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில மெம்பர்ஸ் சார் எனக்கு அந்த கோரில் போய் ஜாப் எல்லாம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கொரோனா வந்துருச்சு சார், அதனால இதுதான் எங்களுக்கு ஜாப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி நிறைய ரீசன்ஸ் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வேல்யூட் பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளே வெரி பிக் ரோல் ஃபியூச்சரில், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆஸ் எ ப்ரொஃபஸராக இந்த கோர் இன்ஜினியரிங் தான் கண்டிப்பாக ஒரு பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியெல்லாம் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில்
இந்த மூணும் தான் பேசிக்கான ஒரு கோர் இன்ஜினியரிங். அஃப்கோர்ஸ் இந்த கோர் இன்ஜினியரிங்ல இருந்து ஸ்ட்ரக்சர் ஆகி வந்தது தான் மீதி எல்லா இன்ஜினியரிங்கும். அந்த கான்செப்டை டோட்டலாக மறந்துட்டு டோட்டல் கண்ட்ரியே, பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியே வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஸோ எங்களோட ஒரு சர்வே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறோம் மாணவர்களுக்கு அப்படின்னா, கோர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு அது ப்ளஸ் அடிஷ்னலாக கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் அடிஷ்னலாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இப்போ நிறைய இவி வெஹிக்கிள் பேஸ்டு அடிஷ்னல் கோர்சஸ் எல்லாம் வந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் இவி பேஸ்டு. அதோட மைனர் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசிடிலே மைனர் டிகிரின்னு, அந்த மைனர் டிகிரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்கும்போது எப்படி ஒரு பிஸா இருக்குது, பிஸா தான் கோர் இன்ஜினியரிங். ஓகே, அந்த பிஸாக்கு மேலே உள்ள டாப் அப் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து ஐஓடி, இதெல்லாம் வந்து அதோட டாப் அப். ஸோ இந்த கோரே இல்லாமல் டாப் அப் எல்லாத்தையும் படிக்கிறோம். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்டா சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த கோரை படிச்சுட்டு அந்த கோர் ரிலேட்டடா அதுக்கப்புறம் மேலே டாப் அப் வைக்கும். நம்ம பிஸா ஷாப்ல என்ன சொல்றாங்க, ஒரு டாப் அப்புக்கும் ஒரு ப்ரைஸ் போட்டுக்கிறாங்க. டாப் அப் இருந்தால் தான் அழகு. ஸோ கோர் மட்டும் வச்சு இப்போ இருக்கிற சினாரியோவில் கோர் மட்டும் இருந்தால் ஒரு பார்ட் ஆஃப் இது தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். கோர் மேலே உள்ள டாப் அப் எடுத்துட்டு படிக்கும்போது நம்மளோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இது வந்து வேற லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரீமில் போயிடும். இது ஒரு பார்ட் சொல்லணும். இன்னொன்று, ரெண்டு விஷயம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் இதையும் படிக்கும்போது, எந்த ஒரு கோர் இன்ஜினியரிங்கையும் எங்கேயுமே போய் படிக்க முடியாது. ஆன்லைன்லேயும் படிக்க முடியாது, ஆன்லைனில் மட்டும் இல்லை, நீங்கள் கரஸ்லேயும் படிக்க முடியாது, எங்கேயுமே படிக்க முடியாது. அது சேலஞ்சு கூட நான் சொல்கிறேன். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ் எல்லாமே அடிஷனலாக படிக்கலாம். எக்ஸாக்டா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே அடிஷனலாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாமே சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் நம்ம அடிஷனலாக படிக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாணவர்களோ மல்டி ஸ்கில்டு இன்ஜினியராக மாறுவாங்க. அதுதான் என்னோட வியூ. ஸோ ஒரு மல்டி ஸ்கில்டு இன்ஜினியராக உருவாகி வெளியில் வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு இன்ஜினியரிங், நான் இதில் மட்டும்தான் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இல்லாமல் கோர் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும், சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம், மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கலாம். இந்த கோர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அந்த கோர் பேஸ்ட் இன்ஜினியரிங்கில் அடிஷ்னலாக இன்னும் 2 இன்ஜினியரிங் எடுத்து ஆட் ஆன் பண்ணி உள்ள படிக்கும்போது மல்டி ஸ்கில்டு இன்ஜினியராக மாறிடுவாங்க. எந்த ஒரு நிறுவனமும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டி ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுதான் என்னோட முதல் கட்ட பார்வை. நல்ல ஆன்சர், கரெக்டான பாயிண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு கோர் இன்ஜினியர் ஆக்சுவலாக. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை படிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் சொன்னாலுமே கோர்ஸுக்கு அப்படிங்கிறத யாரும் சம்பளம் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு இருக்க ஸ்கில்லுக்கு தான். அது நீங்கள் சொன்னீங்க, இந்த மல்டி ஸ்கில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் மல்டி ஸ்கில் வேணும், இருந்தால் ஜாப் கிடைக்குது நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் அதிகபட்ச சம்பளம் கிடைக்கிறதுங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து நம்ம கோர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுமே அந்த மாதிரி சேலரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன மாதிரியான இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜி, இப்போ கோரில் என்ன டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான டெக்னாலஜியாக இருக்குது, என்ன பண்ணால் அவங்க சேலரி கொடுக்க முடியும்? நான் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, திருப்பி ஏன் உங்கள்கிட்ட வரேன்னா, இந்த எஸ்டிஜிங்கிற ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க போனாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், ரைட்டாக நீங்கள் சொன்னீங்க. யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், வி கேன் கால் இட் அஸ் த ஷார்ட்டாக எஸ்டிஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்டிஜி 2015 ஐநா சபையால் தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு எம்டிஜின்னு சொல்லுவோம். ஆமாம், எம்டிஜின்னு சொல்லுவோம். அந்த எம்டிஜி வந்து ஒரு நினைச்ச அளவுக்கு அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியலை. அப்போ வந்து எல்லா கண்ட்ரிக்கும் அது வந்து பாசிபிள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா கண்ட்ரியும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு கண்ணோட்டம். அதோட கான்செப்டே என்ன அப்படின்னா, கிளைமேட் ஆக்ஷன், அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அதில் நிறைய டார்கெட் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது. மோர் தென் 60% வந்து கிளைமேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, மோர் தென் 2 டிகிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிரும். இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோலில் எப்படி வைக்கிறது? இந்த டெம்பரேச்சர் ப்ளஸ் மதர் எர்த் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெட்டாக அந்த ரேஞ்சில் இருக்குது. ரெட் மதர் எர்த்துன்னு சொல்லலாம். அந்த மதர் எர்த்தை க்ரீன் எர்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த 2 கான்செப்ட்டுக்கு தான் இந்த கோல்ஸ். 16 கோல்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 16
நோ பாவர்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி SDG 7 அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, SDG 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், SDG 13 climate action, SDG 16 பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். இந்த 16 கோலையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 17வது கோல் இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ் இருந்தால் அசைன் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கோலை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியா பொறுத்த மட்டும், பர்டிகுலராக தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இந்த கோலோட அவேர்னஸே இல்லை. நீங்கள் ரைட்டாக கேட்டீங்க, எப்படி மாணவர்களுக்கு இது வந்து அந்த ஸ்கில்லோட அடிஷனல் ஆகும். ஒரு சின்ன ப்ரீஃப் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த SDG ரிலேட்டடாக தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸில் நான் ஹெட்டாக இருக்கேன். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது ரிலேட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நீங்கள் லோக்கலாக தான் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, ஆனால் உங்களை அது குளோபலாக எடுத்துகிட்டு காமிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் டு பர்டிகுலராக SDG 7 அப்படின்னா SDG 7 அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி 2030 இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த 2030 அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டராக மாறுவீங்க. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த SDG ரிலேட்டட் கனெக்டிவிட்டியில் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சஸ்டைனபிலிட்டி சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது ரிலேட்டடாக போயிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்களோட சிவியில் லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே மாணவர்களுக்கு சொல்லுவேன், உங்கள் சிவி வந்து 20 பேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இந்த வேர்டை சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்கிறேன், கம்பெனி வந்து உங்கள்கிட்ட பெக் பண்ணுவாங்க. முரளி அப்படின்னு சொல்கிறாங்க, முரளி ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் மை கம்பெனி அப்படின்னு கம்பெனி ஹெட்டே சொல்லுவாங்க. மோர் தென் 20 பேஜஸ், மல்டி ஸ்கில்டு இன்ஜினியராக இருப்பீங்க. இது வந்து ரிவர்ஸில் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம சிங்கிள் பேஜ் இல்லை 2 பேஜ் வச்சுருப்போம். அதில் என்ன இருக்கும்? பெர்சன்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 பேஜ் சிவி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கம்பெனியாக போய் நம்ம பெக் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் வந்து மோர் தென் 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2வது கேட்டகரியில் இருக்காங்க. என்னோட ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறோம்ல, நம்ம நிறைய இப்போ NCA கிளப்னு சொல்லி அந்த கிளப் 35 இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு இதை தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இந்த SDG மூலமாக இந்த SDGயோட ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நாங்கள் ஐஜனில் ஒரு 7-8 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. சின்னதாக சொல்கிறேன், அதோட டீட்டெயில் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவங்க பார்த்துக்கிட்டு. ஐஜன் -CO2 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை எப்படி குறைக்கிறது, நான் ஒரு ஆள் எப்படி குறைக்கிறது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. அதுக்காக தான் ஒரு சிம்பிள் 9 மந்த்ரா டு சேவ் 1 யூனிட் பர் டே. ஒரு நாளைக்கு 1 யூனிட் எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்கிறது ஒரு என்சேவ் 9 மந்த்ரான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை அவங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 யூனிட் சேவ் பண்ணலாம். 1 யூனிட் சேவ் பண்ணுறது வந்து 1.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதுக்கு. அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட். நீங்கள் அந்த வீட்டில் போய் நாங்கள் இந்த 9 மந்த்ராவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த -CO2 அது வந்து SDG 7 ரிலேட்டடாக அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, SDG 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன், SDG 13 கிளைமேட், இந்த 3 லிங்க் ஆகி தான் இந்த ப்ராஜெக்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நாங்கள் வந்து SDG கோல்ஸுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 1 யூனிட் சேவ் பண்ணுறேன், அப்போ 1.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு சேவ் பண்ணுறேன். இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் பண்ணதுக்கு பதிலாக 99 வீட்டுக்கு போய் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து எனர்ஜி 99 சேலஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ 99 வீட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ரியல் ஹீரோ ஆக்சுவலாக. ஸோ அதாவது 99 டிஃப்ரெண்ட் பிரெயினை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராஜெக்டோட அவுட்கம் எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பேசவே தெரியாது சார், 99 வீட்டு முடிக்கும்போது நான் அன்னைக்கு வந்து சர மாதிரியா எல்லாத்தையும் பேசுறேன் சார்னு சொல்றாங்க. நாங்கள் ப்ராஜெக்ட் தொடங்குனது என்னன்னா எனர்ஜி கன்சர்வேஷனுக்காக. ஆனால் இன்டைரக்டா வந்து அந்த ரிசல்ட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லு, அந்த அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, டெக்னாலஜி, இது எல்லாமே வேற லெவலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ 99 வீட்டுக்கு அவங்க போய் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சாங்கன்னா கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜஸ் டீம்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த SDG ஆக்ஷன் அவார்டுன்னு கொடுக்குறோம். ஏன் இந்த SDG ஆக்ஷன் அவார்டுனா அவங்க எகெயின் இந்த 4-5 SDGக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ SDG ஆக்ஷன் அவார்டுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்க்கு நம்ம கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஃபார் கிரீன். எல்லாருக்கும் நம்ம சைக்கிள் இருக்கும் வீட்டில், இல்லை யார் வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கும், இல்லை யார்கிட்டயாவது ஒரு சைக்கிள் இல்லை, நீங்கள் கூட ஒரு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் சைக்கிள் ட்ரைவ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். சைக்கிள் ஓட்டும் போதே நீங்கள் க்ரீனுக்காக அவேர்னஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம MGRல இருந்து மிஸ்டர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு 1000 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டியிருக்காரு 6 மந்த்ஸில். சொல்லும்போது கூட சமீபத்தில் பார்த்தேன், சாரி டு இன்டரப்ட்,
இந்த மாதிரி சைக்கிள் சேலஞ்சும் கூட ஒரு சமீபத்தில் நான் ஒரு இது பார்த்தேன். இதே எஸ்டிஜி பேஸ்டு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 10,000 கிலோமீட்டர் ரன் பண்ணாத மாதிரி ஒரு கேண்டிடேட் நம்ம கோயம்புத்தூரை சார்ந்தவர் அவரும் கூட பார்த்தீங்களா. ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் எடுத்து பேசும்போது எல்லாருமே சிரிச்சாங்க. அவர் கல்யாணத்துக்கு கூட ஒரு சைக்கிளில் தான் போனதாக கூட நான் ஒரு பேட்டி பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிறந்தவர் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாரு. இப்போ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே நிறைய பிரின்சிபல் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவர் வந்து செலிப்ரேட் பண்ணி இப்போ ஒரு செலிபிரிட்டி பாயிண்ட் தாண்டி எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் கூட கனெக்ட் ஆகிட்டாங்கிற ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சது எனக்கு. அதில் இப்போ நான் அதை அப்படி லிங்க் பண்ணுறேன். இப்போ அந்த இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணா வந்து 1000 கிலோமீட்டர் ரன் பண்ணி அதே டைமில் 100 ஷாப்புக்கு போய் க்ரீன் அவேர்னஸ் கொடுத்து அதை வந்து க்ரீன் ஷாப்பாக கன்வெர்ட் பண்ணார். ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா வென் சைக்கிளிங் போகும்போதே ஒரு பேக்ல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாரு. அவ்வளவுதான் ப்ராஜெக்ட், வேற ஒன்றும் இல்லை. அதாவது எனக்கு என்ன ப்ராஜெக்ட்னா, நான் 100 கிலோ வேஸ்ட் 100 கிலோ நான் வந்து பிளாஸ்டிக் நான் கலெக்ட் பண்ணுவேன். அதான் அவரோட ப்ராஜெக்ட். அந்த 100 கிலோ கலெக்ட் பண்ற வரைக்கும் ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு. இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பொது நலத்துக்கும் ஆச்சு, சுயநலத்துக்கும் ஆச்சு, இல்ல ஹெல்த்துக்கும் ஆச்சு, ஹெல்த் ஆச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் 3 ப்ராஜெக்ட். இப்படி இன்னும் ஒரு 7-8 ப்ராஜெக்ட்ஸ் ஐஜன்ல இருக்கு. இப்போ நான் இப்போ சொன்ன ப்ராஜெக்டே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10-15 சர்டிஃபிகேட் வந்துடும். அவங்களோட இப்பவே பயோடேட்டா வந்து ஒரு 2-3 பேஜ் பயோடேட்டாவுக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்லலாம் இன்புட்ஸ் கொடுத்தாச்சு. அந்த 3 பயோடேட்டாவுமே எது ரிலேட்டடா, யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ இந்த பயோடேட்டாவை கொண்டு ஒரு இன்டர்வியூல போய் ப்ரெசென்ட் பண்ண போறாரு அப்படின்னு அவரோட திங்கிங், இந்த பையன் வந்து சூப்பர்ப்பா, இந்த பையன் வந்து ஒரு லீடருக்கு எலிஜிபிளான பையன். ஏன்னா 99 வீட்டுக்கு போய் ஒரு கான்செப்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, சொசைட்டிக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான் அந்த பையன். அப்போ கண்டிப்பாக அந்த பையன் சொசைட்டிக்கே ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறவன், நம்ம கம்பெனிக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ள இந்த ஸ்கில்லில் ஆக்சுவலாக அவங்க இந்த ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 125 ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க மினிமம். இந்த 125 ஸ்கில்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கோம். 55 ஸ்கில்ஸ் அதில் வந்துடுது. 55 ஸ்கில்ஸ் நான் சொல்கிற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்கே வந்துடுது. நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தாலும் கூட இன்டைரக்டாக ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மாணவருக்குள்ள வந்து 55 ஸ்கில் தானாகவே டெவலப் ஆகுதுங்கிறத நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அடுத்தது டெக்னிக்கல்ங்கிறது நம்ம காலேஜில் போகிறோம், படிக்கிறோம், ஸ்கில்ஸ் எடுத்துக்கிறோங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ ஐஜன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசுனீங்க. இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போ தான் நமக்கு அதை பேசும்போது தெரியுது. இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நமக்கு இப்போ நம்ம இந்தியாவாகட்டும் இல்லை தமிழ்நாடாகட்டும் எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன் இதை பற்றி சம்மந்த அவேர்னஸ் இருக்குது? இது வந்து இது சப்ஜெக்ட்ல ஏதாவது இதை பற்றி பேசுகிறாங்களா? ஆமாம், இல்லை இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் சொல்லலாம். வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன் தான் தமிழ்நாட்டில், நம்பரே சொல்லலாம் 1 2 3 4 அந்த மாதிரி வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷனில் தான் இந்த எஸ்டிஜியை அகடமிக் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன். அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கள் எம்ஜிஆர். லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் வந்து 2nd ரேங்கிங், எஸ்டிஜி 2nd ரேங்கிங் நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ அந்த வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன் தான். ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்காது. மோர் தென் 50% ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் வந்து இந்த எஸ்டிஜியை வந்து அகடமிக்கில் இன்டகிரேட் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்டகிரேட் நான் சொல்கிறது ஒரு இந்த எஸ்டிஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களோட கிரெடிட் வரணும். கிரெடிட் அதில் ஏர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு அவங்களோட ஈவெண்ட்ஸில் இன்டகிரேட் பண்ணிக்கணும், அவங்களோட ரிசர்ச்சில் இன்டகிரேட் பண்ணிக்கணும், அலுமினி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இன்டகிரேட் பண்ணிக்கணும், ஸ்போர்ட்ஸில் இன்டகிரேட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு கல்ச்சரல் இன்டகிரேட் பண்ணிக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேட்டிங்கன்னா எம்ஜிஆரில் எஸ்டிஜி எத்தியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். என்ன அப்படின்னா கல்ச்சரல் தான், ஆனால் எஸ்டிஜியில் தான் டான்ஸ் ஆடணும், எஸ்டிஜி கான்செப்டில் தான் ஆட்ஸ்அப் பண்ணணும், எஸ்டிஜி கான்செப்டில் தான் சிங்கிங் பண்ணணும். சிங்கிங் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தமிழோ இங்கிலீஷோ பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கலாம், ஆனால் பாடுறது வந்து எஸ்டிஜி வச்சு தான் பாடணும் ரிலேட்டடாக. ஆமாம், எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அது. அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஈவெண்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் அந்த இன்டகிரேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த இன்டகிரேஷனை தான் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸில் நம்ம இப்போ அகடமிக் சஸ்டைனபிலிட்டி அகடமிக் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கான்செப்டே வந்து எஸ்டிஜி ஃபார் எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எஸ்டிஜி ஃபார் ஜேஎன்என் அப்படின்னு சொல்லி ஜேஎன்என் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எஸ்டிஜி ஃபார் ஜேஎன்என் ஐஇ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த எஸ்டிஜியோடு இன்டகிரேட் பண்ணும்போது அங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த உலக தரத்தோட கனெக்ட் ஆகும். இந்த நீங்கள் ரைட்டாக கேட்டீங்க. ஏன்னா இந்த இதில் எஸ்டிஜிக்குள்ளே வரும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கராக போகிறாங்க. இப்போ நம்ம த்ரூ ஐஜன்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, கிரசன்ட்லேருந்து, நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து, இந்த ஐஜன் இன்வால்வ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து G20 சம்மிட்டில் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, COP 2030 போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி அந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் இந்த எஸ்டிஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே அந்த பயோடேட்டாவில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ரப்பர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருது. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும்போது மோர் தென் 10 pages 20 pages இப்போ சொன்ன மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ் அவங்களுக்கு அவங்க வந்து இது மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு மாணவர்கள் 3 தானே போக முடியும். ஒன்று அவங்க ஜாபுக்கு போகணும், இல்லை படிக்கிறதுக்கு போகணும், ஆண்டர்பிரனர். இந்த 3 இதுக்குமே இந்த எஸ்டிஜி வந்து அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பாயிண்ட் அது சொல்லும்போது அது அடுத்த விஷயம் எனக்கு வேறு கேட்கணும் வச்சு. நம்ம இப்போ இந்த எஸ்டிஜி பற்றி சொன்னீங்க, ஐஜன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னீங்க, அகடமிக் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரணும், அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறங்கிற பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார் ஏதோ எஸ்டிஜின்னு சொல்கிறாங்க, அதுன்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் இருக்குது, ஸ்கில் வளர்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. எனக்கு வந்து இந்த எஸ்டிஜி அப்படிங்கிற பாயிண்ட்டோ இல்லை ஐஜிங்கிற பாயிண்ட்டோ என்னுடைய ப்ராஜெக்ட்டு, என்னுடைய இன்டர்ன்ஷிப்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் நான் வந்து ஒரு நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எஸ்டிஜி ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்க, நான் ஒரு ஆர்டிக்கல் ரீசெண்டாக படித்தேன், கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபா அளவுக்குலாம் சம்பளம் வாங்கினதா புது போர்ட்ஃபோலியோஸ் கூட நான் பார்த்தேன். அந்த க்ரீன் லீஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தோம். அந்த ஆர்டிக்கலில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு. இப்போ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்குங்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் இல்லை. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் வரும்போது நம்ம ஐஜன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இன்டர்ன்ஷிப்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கோ என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறது? ரைட். இதில் இன்டர்ன்ஷிப் த்ரூ ஐஜன் 2 இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஒன்று பெய்டு இன்டர்ன்ஷிப் வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து வாலண்டியரிங் இன்டர்ன்ஷிப். அதில் வி ஹாவ் 3 months இன்டர்ன்ஷிப். ஐஜன் வாலண்டியர் ரெகக்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வாலண்டியராக ஜாயின் பண்ணலாம். வாலண்டியராக ஜாயின் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் சொன்னால இது மாதிரி ஒரு 10 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இன்னோவேஷனில் பேட்டன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் வாலண்டியராக ஜாயின் பண்ணி அவங்களோட 3 months 6 months 1 year 2 year வாலண்டியரிங் கோர்ஸே இருக்குது. அது ரிலேட்டடாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பார்ட்டு. ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களோட என்னோட பர்சனல் வியூ என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எப்படி என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் கேட்டால் 80% மோர் தென் 80% டோனி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது மாதிரி மை ஃபேவரட் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் மத்தியில் வரணும். என்னோட லவபிள் எஸ்டிஜி சார், திஸ் இஸ் எஸ்டிஜி 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வரும்போது இதான் சார் என்னோட எஸ்டிஜின்னு டிசைட் பண்ணிட்டான்னா அவனோட நெக்ஸ்ட் எல்லா 4 year ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த எஸ்டிஜி ரிலேட்டடாக. அப்போது மினி ப்ராஜெக்ட் அது ரிலேட்டடாக பண்ணுவாங்க, மெகா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த எஸ்டிஜிக்குன்னு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு அரௌண்ட் 20 ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர் அக்ராஸ் த வேர்ல்டு. ஐஜன் வந்து ஸ்மால் ஃபண்டிங் கொடுக்குறோம், பட் அக்ராஸ் த குளோப் வந்து 20-30 ஆர்கனைசேஷன்ஸ் கிளைமேட் ஃபண்டு, CO2 ஃபண்ட் அந்த மாதிரி சொல்லி எஸ்டிஜி ரிலேட்டட் ஃபண்டிங்கே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அந்த அவேர்னஸ் வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து சரியாக போய் ரீச் ஆகிறதில்ல. ஸோ அந்த இதில் வந்து ஆனால் அவங்க வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஏதாவது பண்ணால் தான் கொடுக்குறாங்க. அதுவும் சேலஞ்சிங். நீங்கள் போய் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம ஒரு 6 months எஸ்டிஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் ஓகே ரைட் இவங்க ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் கொடுக்கலாங்க. போஸ்ட் டாக் ஃபெலோஷிப், மாஸ்டர்ஸ், இது எல்லாமே எஸ்டிஜி பேஸ்டு யூனிவர்சிட்டியில் இருக்கு. சம் UK பேஸ்ட் யூனிவர்சிட்டி, US பேஸ்ட் யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் சஸ்டைனபிள் எஸ்டிஜி ரிலேட்டடு அந்த மாஸ்டர்ஸ் இருக்குது, போஸ்ட் டாக். நல்ல விஷயம். நான் அந்த பாயிண்ட் தான் இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கும்போது நம்ம எங்கே போனாலுமே ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் ஃபண்டு என்ன அப்படின்னு தான் அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து நார்மலாக கேட்குறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் ஃபண்டு வாங்க முடியும், ஆனால் ஃபண்டு வாங்குற அளவுக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து இனிஷியலாக பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து எஸ்டிஜினா என்னமோங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஐஜன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை என்னென்னு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட விஷயம் வேணும்னா நீங்கள் ரைட் அப் பண்ணுங்கள். இப்போ ஐஜன் SGG ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு பார்த்தா அதில் என்ன வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியறது. நீங்கள் எத்தனையோ இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கூட பேசுறீங்க. சமீபத்தில் நான் கூட இந்த இராங்கி அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் பேசுனீங்க. நான் வந்து 20 கோடி ரூபாய் ஃபண்டு தரதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்கிட்ட ரைட் பீப்புள் காமிங்கன்னு கூட அதில் ஒரு சேலஞ்ச் பண்ணி அவர் சொல்லியிருந்தாருங்க. ஸோ இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆன் த ஹோல் கூட இந்த ஃபண்டு சொல்கிறேன். இப்போ கூட நம்ம ஐஜன் எனர்ஜத்தான் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. May 18th வந்து 24 hours ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ணுறோம். அரௌண்ட் 250 ஸ்பீக்கர்ஸ் அக்ராஸ் த குளோப் கனெக்ட் ஆகிறாங்க. 16 பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் வந்து பிரவீன் அப்படின்னு சொல்லி யூகேல ஒர்க் பண்ணுறாரு, யூகே கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாரு. அவர் கையில் இப்போ என்ன சொல்கிறாரு, 10 ஃபண்டிங் அவர் வச்சிருக்காரு. $250 £250 பெர் ரிசர்ச், ஒன்லி ஃபார் ரிசர்ச் கொடுக்குறாரு, ஸ்டூடெண்ட் ரிசர்ச். நாங்களும் அதை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஆனால் என்ன இது அவுட்கம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரிசர்ச் கண்டென்ட் வந்து வரல, எஸ்டிஜி ரிலேட்டடான கண்டென்ட் இல்லை. அவர் வந்து எஸ்டிஜி ரிலேட்டடாக இந்த ரிசர்ச் கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்கள் சார்,
we will அவர் தான் அத்தாரிட்டி ஃபார் அந்த $250 கொடுக்குறது, இப்போ பவுண்டு கொடுக்குறது. ஓ அந்த மாதிரி ஆட்கள் நம்ம கையில் இருக்காங்க. நான் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்லை, அந்த எஸ்டிஜி ரிலேட்டடாக அவேர்னஸ் இல்லை. ஸோ வெரி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னும் இந்த ஐஜன் எஸ்டிஜி பற்றி பேசணும், நிறைய பேசிகிட்டே இருக்கணும் போல தான் தோணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சரி, இல்லை பார்த்துருக்க பேரண்ட்ஸ் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எஸ்டிஜின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள். ஸ்டாஃப்ஸ் எஸ்டிஜிங்கிறத உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள். உங்கள் கரிக்குலத்தில் அதை இன்டல்ஜ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அகடமிக் ப்ரோக்ராமில் அதை கொண்டு வாங்க. லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது, லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய ஃபண்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட விஷயம் வேணும்னா நீங்கள் ஏற்கனவே ஐஜன் எஸ்டிஜி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பாருங்கள், இல்லை ஃபேஸ்புக் பேஜில் கனெக்ட் ஆகுங்க, லிங்க்டின் ப்ரொஃபைலில் கனெக்ட் ஆகுங்க. டேரெக்டாக நம்ம கூட வாங்க, பிரசிடென்ட் ரமேஷ் சாருக்கு ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு விஷயங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும். அதை தாண்டி கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நிறைய வேல்யூ இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நிறைய சொன்னீங்க. ஜாப் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த கோர் இன்ஜினியரிங்கில் வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஸோ அந்த ஹோல் ஐஜன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிறது ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நோட்டாக நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே, ஸோ ஐஜன் இட் இஸ் த நான்-ப்ராஃபிட் ப்ரொஃபஷனல் சொசைட்டி ஆர்கனைசேஷன். ஐஜனோட மெயின் அப்ஜெக்டிவே நம்ம இந்தியன் கம்யூனிட்டி பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸு, பேட்டன்ஸு, இது ரிலேட்டட் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கம்யூனிகேட் பண்ணி அவங்கள வந்து ஓகே ஐஜன் மெம்பரா, நீங்கள் நான் ஐஜன் மெம்பரா, அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இவங்க அந்த ஐஜனில் மெம்பராக இருந்தால் இவங்க இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும், இவங்களுக்கு எஸ்டிஜி ரிலேட்டட் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஐஜனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வாலண்டியர்ஸ், பெய்டு கிடையாது. அப்போது ஒரு டைம் நம்ம ஒரு இது சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யாருமே வரமாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி ஆக்டிவ், ஆனால் அப்படி இல்லை. ஐஜனில் 250 வாலண்டியர்ஸ் மட்டும் இருக்காங்க. அந்த 250ல் ஒரு 100 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ். மீதி வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது, இதில் என்ன ஆகுது, அவங்களே அந்த ஸ்கில்ஸ் அதிலேயே டெவலப் ஆகிடுது. ஸ்கில் டெவலப் ஆகி இப்போது இந்த இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க மாஸ்டர்ஸ் கிடச்சிச்சு, வெளியில் போயிருக்காங்க, இந்த ஐஜனோட அந்த ப்ரொஃபைல் இந்த இது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வெளியில் போயிருக்காங்க. ஒரு இன்டர்வியூ முடிச்சு அந்த இன்டர்வியூரே கால் பண்ணார், சார் இந்த ஸ்டூடெண்ட் சூப்பர் சார், அவங்க நல்ல அதாவது ஒரு டீம் லீடிங் கெப்பாசிட்டியில் இருக்காங்க, சாய்ராம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி சென்ட் ஜோசப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் எம்ஜிஆரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அந்த எஸ்டிஜி ரிலேட்டடாக லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எம்ஜிஆரில் 2 இயர்ஸாக எஸ்டிஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக க்ரீன் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் சிஎஸ்ஆர் ஆர்கனைசேஷன் அவார்டு வந்திருக்கு. ஆமாம், நம்மளோட எம்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எஸ்டிஜி ரிலேட்டட்னால வெளியில் நல்ல ஒரு பொசிஷனில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேஷனல் கனெக்டிவிட்டியில் இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி நம்மளோட ஐஜன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு 20 கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த மெம்பர்ஸ் கூட இவங்க கனெக்ட் ஆகிறாங்க. நாளைக்கு அவங்க அந்த கனெக்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இப்போ நம்ம இங்கேயே ஆப்போசிட்டில் முரளி இந்த ஒரு தம்பி இருக்காரு. எஸ்டர்டே நேற்றுக்கு தான் இவரை வந்து இந்த மலேசியா யூனிவர்சிட்டியோட ஒரு ரிசர்ச் டீமோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன அவங்களோட பிளான் வந்து ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து அந்த எனர்ஜி பீக் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களோட எகெயின் திருப்பி அதான் சொல்கிறேன், அவங்கள வந்து அந்த முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க, தியரிட்டிக்கல் இன்ஜினியர் டு ஸ்கில்டு இன்ஜினியர், இப்போ தியரிட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் டு கிரீன் ஸ்கில்டு இன்ஜினியர். அந்த கிரீன் ஸ்கில்டு இன்ஜினியருக்கு ஐஜன் இஸ் பிளேயிங் வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லி. சூப்பர் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அது புது தான், அதாவது புது போர்ட்ஃபோலியோ ஃபியூச்சரில் என்ன இருக்க போதுங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம நோக்கி பயணிக்கும் போது இதுதான் வந்து நான் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எஸ்டிஜி ரிலேட்டடான விஷயம் கூட நீங்கள் அலைன் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபியூச்சர் இருக்க போகுது. க்ரீன் ப்ரொஃபைல்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து வரப்போகுது, அதிகமான ஜாப்ஸ் வந்து இருக்க போகுது, நல்ல ஏர்னிங்ஸ் இருக்க போகுது, லேர்னிங்ஸ் இருக்க போகுது. அட் லாஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கிவ் பேக் டு தி சொசைட்டி. உங்கள் மக்களுக்கு நீ கொடுக்க போகிறீங்க. திருப்பி ஒரே ஒரு இது மட்டும், அதாவது நம்ம இதோட மெம்பர்ஷிப் வந்து அவங்க இதுக்கு செப்பரேட் மெம்பர்ஷிப் ஆப்பே இருக்குது. அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு டிஜிட்டல் ஐடி கார்டே வந்துடும், வித் மெம்பர்ஷிப் நம்பரே வந்துடும்.
இன்னும் ஒரு இது பாயிண்ட் அவுட் பண்ணணும், இந்த நம்ம சொசைட்டில there is no fee for the members. ஃபீன்னு நம்ம என்ன சொல்றோம்னா அவங்க வந்து சொசைட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, அதை தான் நம்ம வந்து ஃபீ அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஸோ அதுதான். ஸோ அதை வந்து நம்ம அவங்க ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அதுல இருந்து நம்ம கனெக்டிவிட்டி. ரொம்ப அகைன் வந்து பாருங்கள், இதுக்கெல்லாம் பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஃப்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வாலண்டரியாக நீங்கள் உள்ள வரீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் அப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெம்பர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எப்படி மெம்பர் ஆகணும், எப்படி ஐஜன் கூட கனெக்ட் ஆகணும், எப்படி அகடமிக் ப்ரோக்ராமிங் பார்ட்னர் நம்ம கனெக்ட் ஆகணும், எப்படி வாலண்டரி சர்வீஸ் நம்ம எடுத்துக்கணும், எப்படி லேர்ன் பண்ணணும், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு கொடுக்குறோம். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பரில் கால் பண்ணுங்கள், இல்லை ஐஜன் ஆஃபீஸுக்கு கால் பண்ணுங்கள். ரெலவெண்ட்டாக நீங்கள் குளோபலாக ஒரு இன்ஜினியராக இருக்கிறத விட, ஒரு டாக்டராக இருக்கிறத விட, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறத விட, ஒரு மிகப்பெரிய லாயராக இருக்கிறத விட, ஒரு ஹியூமனாக இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி தேவையாக இருக்குது. நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம பாதுகாக்கக்கூடிய எல்லாரும் ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்துருக்கிறோம். அதுக்கு இந்த ஐஜன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எஸ்டிஜிங்கிற கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டைம் எனக்கு ஒதுக்கி கொடுத்து இவ்வளோ நேரம் பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம ஒரு சேனல் புதுசாக இதை கொண்டு போக ட்ரை பண்ணுது. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச்.